சொன்னாங்க, மறுமை நாள் இருக்கிறதுக்கு முன்னாடி மன்னரிகள், அதாவது செத்து போன அந்த இடத்தை பார்த்து மனிதன் சொல்லுவான், உன் இடத்துல நான் இருக்கக்கூடாதான்னு ஆசைப்படுறேமா. எல்லாருமே மரணத்தை விரும்ப ஆரம்பிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் மறுமைக்கு முன்னாடி. நாங்க அந்த ஒரு காலத்துல தான் நம்ம இருக்கிறோம். இங்க பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் சோகமா, யாரை பார்த்தாலும் மகிழ்ச்சி இல்லாம, யாரை பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் இருள உட்கார்ந்து இருக்க மாதிரி, ஐயோ வாழ்க்கை என்னடா வாழ்க்கைங்கிற சொல்ற மாதிரி தான் எல்லாருடைய பெரும்பான்மை மனிதர்களுடைய வாழ்க்கை இருக்கு. அதுல அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அதுல இருந்து வெளியே வர்றதுக்குள்ள காரியங்களை நோக்கம் இல்லாதவங்க, வாழ்க்கைக்கு எதுக்காக வந்திருக்கோம், எதை நோக்கி நம்ம போறோம், நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு இதுக்கப்புறம்ங்கிற எண்ணம் இல்லாதவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியது என்ன, ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்களா, அல்லது அவங்க வாழ்க்கையில் எதிராக ஒன்று தோத்துட்டாங்க சொல்லுவாங்க, லவ் பிரேக்கப் ஆயிடுச்சா, என்ன செய்வாங்க, போய் மது குடிப்பாங்க, போய் சிகரெட் அடிப்பாங்க, போய் போதை பழக்கத்துக்கு அடிமையாவாங்க, அல்லது தான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி எதுவுமே செய்யாம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன்னு சொல்லி இருட்டில் உட்காந்துருப்பாங்க. சோதனை வரும்போது இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு குர்ஆன் கொடுக்கக்கூடிய வழி, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வுடைய நினைவுக்கு வா, அல்லாஹ்வின் பக்கம் வா, அங்கதான் உனக்கு நிம்மதி இருக்கு. தொழுகைக்கு வா, அதுதான் உனக்கு நிம்மதி இருக்கு. உனக்கு இந்த உலகத்துல சிரமங்களை தாண்டி சோதனைகளை தாண்டி நிக்க முடியலையா, சுஜூதுல விழுந்து ரப்புக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய நினைவில், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அவனுடைய நினைவுல தான் உன்னுடைய உள்ளத்துடைய அமைதி இருக்கு. அல்லாஹ்வுடைய